அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாங்கள் இப்ராஹிம் சார் வந்து தொடர்ச்சியாக ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தமாக தினமும் வந்து நமக்காக எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு. சாரோட எடுக்கக்கூடிய வகுப்பில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேளுங்க. அதே போல் வகுப்பு முடிவில் வகுப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. அதுதான் வந்து நம்மளோட வகுப்பை மேற்கொண்டு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு நல்லா உத்தியோகமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் வகுப்பு முடிவில் கேளுங்க. சார் கண்டிப்பாக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் சார், நம்ம வகுப்பில் போகலாம் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து டாபிக்ல பார்க்கக்கூடியது யூனிட் 9 தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரே டாபிக் வந்து ஏன் யூனிட் 9ல இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ல இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கொஸ்டின்ஸ் வந்து இந்த யூனிட் 8, 5 அதுக்கப்புறம் வந்து யூனிட் 9 இந்த சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின்ஸ்ல ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருந்து தான் அதிகமா வந்து கேட்பாங்க. தமிழ்நாடுனுடைய அந்த தமிழ்நாடை வச்சு அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். அது விடுதலையா இருந்தாலும் சரி, தமிழ்நாடுனுடைய ஜியாகிரபிக்கல் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, தமிழ்நாடுடைய ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த பார்ட்லேயே வந்து இயங்கிட்டு இருக்கனால நம்ம இதுதான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்குது. அது போக இன்னும் ஒரு டாபிக், முக்கியமான டாபிக் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 4. அது வந்து ஒரு ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட டாபிக் தான். அதுல வந்து கொஸ்டின்ஸ் பெரும்பாலும் அதுல கட்டாயமா கேட்பாங்க. அதுல இருக்கக்கூடிய மெயின் 4 டாபிக் தான். ஒண்ணு அந்த சிந்து சமவெளி நாகரிகம். அதுல வந்து டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஜிகே, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்னாலே அங்க இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்பாங்க. அதுல ஏதாவது 1-2 கொஸ்டின்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் இந்த குப்தருடைய நாகரிகங்கள், குப்தருடைய வரலாறு, அப்புறம் அவங்களுடைய ஆட்சி முறை, அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரும். அப்புறம் வந்து முகல் எம்பையர்ஸ் வந்து இருக்கான்னு தெரியல. முகல் எம்பையர் இருந்தா அதுல இருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். மேக்சிமம் ஆகுனா டெல்லி சுல்தான்கள் வந்து கட்டாயமா கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு பாட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு 1 ஹவர்ல நடத்தக்கூடிய ஒரு டாபிக்னா இல்லை. ஏன்னா அது ஹிஸ்டரி சம்மந்தப்பட்டனால ரொம்ப ஒரு எதுவுமே இல்லாம நம்ம நடத்துறோம் அப்படின்னா போர் அடிக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. அதனாலதான் நான் அந்த டாப்பிக்கை வந்து இன்னும் நான் வந்து கையில எடுக்கல. அது ஒரு நாள் வந்து மினிமம் அந்த டாபிக்ல நடத்துறேன்னா ஒரு 2 மணி நேரம் இருந்தா அந்த யூனிட் 4 சாப்டரை நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். அது அவ்வளோ இது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வந்து அந்த பாட்டுல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஒண்ணுமே தெரியல அப்படின்னாலும் பழைய கொஸ்டின்ஸ் வச்சாது அதை ரெஃபர் பண்ணியாவது பாத்துருங்க. ஏன்னா வேற வழி இல்லை. அது அந்த 5 கொஸ்டின்ஸே நம்ம ஏன் விடணும்? ஒரு 6 மார்க் நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க் அதுல வந்து லேப்ஸ் ஆயிரும். அதனால அது என்னைக்கா ஒரு நாள் சனிக்கிழமை, இந்த வாரம் சனிக்கிழமை கூட அந்த பாட்டை பார்க்கலான்னு அப்படின்னு வச்சிருங்க. ஸோ அதனாலதான் இந்த யூனிட் 5, 9 இந்த டாபிக்லயே நான் வந்துட்டு அதிகமா கிளாஸஸ் வந்து கொண்டு போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னன்னா, தமிழகத்தினுடைய ஜியோகிராபிக்கல் லைன், அதாவது நில அமைப்பு. தமிழ்நாட்டினுடைய அந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் என்னென்ன மாதிரியான நில அமைப்பு இருக்கு, இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனா இந்த இதுல கொஞ்சம் இருக்கும். இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இன்னைக்கு இந்த டாபிக்கை பார்ப்போம். நிலவியல் அமைப்பு, தமிழ்நாட்டினுடைய நிலவியல் அமைப்பு. தமிழ்நாடை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரிக்கும் பொழுது, அதாவது இப்போ கிடையாது, 1956 அந்த காலகட்டங்களில் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கும் போது தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 மாவட்டங்கள் இருந்தது. முதலாக தமிழ்நாடு மொழி வாரியாக பிரிக்கும் போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 13 மாவட்டங்கள் இருந்தது. ஸோ 1969 தான் தமிழ்நாடு. அது வரைக்கும் வந்து தமிழ்நாடுங்கிற பேர் கிடையாது. இதுக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா மദ്രാஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மദ്രാஸ் ஸ்டேட், இந்த ஸ்டேட் ஆஃப் மദ്രാஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நம்மளுடைய ஹைகோர்ட்டு இன்னும் வரைக்கும் என்னன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான் சொல்லிட்டு இருக்குமே தவிர தமிழ்நாடு உயர்நீதிமன்றம்னு எங்கேயுமே நம்ம சொல்லலை. அது பாரம்பரியமாக ஆரம்பத்துல இருந்து அது கொண்டு அங்கே மദ്രാஸ் அப்படிங்கிற அந்த பேர்ல அழைக்கப்படுறதுனால அந்த ஒரு பேர் மட்டும்தான் இன்னும் நீடிச்சு நிலைச்சிருக்கு. மற்றபடி பேர்லாம் சேஞ்சஸ் ஆகி நிறைய மாற்றங்கள் வந்துட்டு. ஸோ தமிழ்நாடை வந்து 1969 ஜனவரிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அது மദ്രാஸ் மாகாணமா இருந்தது. 1969 ஜனவரிக்கு அப்புறம், ஜனவரி 14க்கு அப்புறம் இதை வந்து மദ്രാஸ் மாகாணம் அப்படிங்கிற பேரை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அபிஷியலா பெயர் மாற்றம் பண்ணாங்க. 1969 ஜனவரி 14. நான் ஸ்பீடா போறேன்னா கொஞ்சம் சொல்லிடுங்க, நான் உங்களுக்கு ஸ்லோவாவே நான் உங்களுக்கு நடத்திடுவேன். ஏன்னா நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்பீடா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து சொல்லிடுங்க. ஸோ 1969 ஜனவரி 14
தமிழ்நாடுன்னு பேர் மாத்திட்டாங்க. இப்போ தற்போது கிட்டத்தட்ட 38ல இருந்து 39 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, கடைசியா பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள் அது எப்போ பிரிக்கப்பட்டது, அந்த ஆண்டை வந்து தயவு செய்து பார்த்து வச்சுக்கோங்க. அது கரண்ட் ஈவெண்ட்லயே வந்துடும். தமிழ்நாடு நில அமைப்பை பத்தி படிக்கும் போதும் அந்த கடைசியா ஒரு 5 மாவட்டங்கள் 2019க்கு அப்புறம் வந்து தற்போது வரைக்கும் எந்த மாவட்டங்கள்லாம் பிரிச்சிருக்காங்கிறத டேட் வைஸா இயர் வைஸா பார்த்து வச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். இப்போ தமிழ்நாடுடைய அமைவிடம், நம்மளுடைய தமிழ்நாடு நில அமைப்புல எப்படி அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா, 8 டிகிரி 4 இன்ச் 8 டிகிரி 4 இன்ச் வட அச்சம் முதல், வட அச்சம்னா நம்ம பூமி எடுத்துட்டோம்னா மத்திய ரேகை, பூமத்திய ரேகை, கடகரேகை, மகரேகைன்னு சொல்லி அப்படி பிரிப்போம். ஸோ அதுல பார்த்தோம்னா இந்த வட அச்சம் தென் அச்சம் அப்படின்னு சொல்லி 2 ஜியாகிரபிக்கல் லைனா பிரியும். அதுல தமிழ்நாடுனுடைய நில அமைப்பு பார்த்தோம்னா 8 டிகிரி 4 பக்கத்துல டேஷ் மாதிரி போட்டுக்கோங்க, கமா மாதிரி. ஓகேங்களா? ஸோ 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 வட அச்சம் வரையிலும் பரவி இருக்கு. ஸோ தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் இந்த வந்து தமிழ்நாடு வந்து பரவி இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நார்த்து, அதாவது கீழே தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 76 டிகிரி 18 இன்ச் 18 டேஷ் 76 டிகிரி 18 இது வந்து கிழக்கு தீர்க்கம்னா கிழக்கு அச்சம். ஓகேங்களா? கிழக்குல இருந்து 80 டிகிரி 20 கிழக்கு தீர்க்கம் வரையிலும். திரும்பியும் சொல்றேன், 8 டிகிரி 4 முதல் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 வட அச்சம் வரையிலும், 78 டிகிரி 18 கிழக்கு தீர்க்கம் முதல் 80 டிகிரி 20 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவி இருக்கு. சரி, இப்ப தமிழ்நாட்டினுடைய எல்லை அமைப்புகளை பார்ப்போம். கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடியக்கரை அப்படிங்கிற ஒரு வேதாரண்யம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கிழக்குல கோடியக்கரை. மேற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனைமலை, வடக்கு வந்து என்ன இருக்குன்னா பழவேற்காடு ஏரி. தெற்கு வந்து குமரிமுனை. நம்ம லேண்டை வந்து சர்வே பண்ணும்போது தென்கிழக்கு வடமேற்கு அப்படிலாம் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தமிழ்நாடுடைய சர்வேன்னு வச்சுக்கோங்க. கிழக்கு வந்து கோடியக்கரை, மேற்கு வந்து ஆனைமலை, வடக்கு வந்து பழவேற்காடு ஏரி ஆந்திரா பக்கத்துல இருக்கும். ஆந்திராவும் தமிழ்நாடுனுடைய எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கும். தெற்கு வந்து குமரிமுனை. தமிழ்நாடுனுடைய மொத்த பரப்பளவு பார்த்தோம்னா 1,30,058 1,30,058 1,30,058 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டு 11வது பெரிய மாநிலமா இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த 11வது பெரிய மாநிலம் சொல்லி படிச்சிருக்கோம். திரும்பியும் இந்த இடத்துல வருது 11வது பெரிய மாநிலமா. இது வந்து 4% நிலப்பரப்பை கொண்டிருக்கு. மொத்தம் இந்திய மாநிலங்கள 4% நிலப்பரப்பை கொண்டுள்ளது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா மன்னார் வளைகுடாவும் பாக்ஸ் சலசந்தி நீர் பகுதி. அதாவது இது வந்து தென்கிழக்குல இலங்கையை பிரிக்கிறது. தமிழ்நாடும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தோம்னா மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்முனை. இந்த பகுதி தான் தமிழ்நாடைய இலங்கையோட பிரிக்குது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவே இலங்கையோட பிரிக்கக்கூடிய பகுதி இதுதான். நம்ம தமிழ்நாடுன்னு படிக்கிறதுனால தமிழ்நாடை வச்சு நம்ம பார்க்கிறோம். சரி, அதுக்கப்புறம் வடமேற்குல வந்து கர்நாடகா உள்ளது. வடமேற்குல கர்நாடகா அப்படிங்கிற மாநிலம் வந்து நம்மளுடைய எல்லை பகுதியா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 1076 கிலோமீட்டர் 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள 3வது நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. 1073 கிலோமீட்டர் நீளமுள்ள 3வது நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் தமிழ்நாடா இருக்குது. தமிழ்நாடுனுடைய வருவாய் கோட்டங்கள் இப்போ வந்து நான் படிக்கும்போது 76 இருந்தது, இப்போ கூடி இருக்கு. இப்போ நிறைய மாவட்டங்கள் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு. புதுசா உருவானனால வருவாய் கோட்டங்கள்லாம் வந்து ஏற்றிருக்காங்க. அதனால புக்கில் உள்ளது 76. ஸோ இப்போ வந்து லேட்டஸ்டாக உள்ளதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா
76 கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை. 2019 படின்னா உங்களுக்கு ஓகே. இப்போ லேட்டஸ்டா உள்ள வச்சு கேட்டாங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட் வச்சு கூட இதுல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ வருவாய் கோட்டங்கள் வந்து 76. பிர்காக்கள்னு சொல்லுவாங்க, பிர்கா. இது வந்து முகலாயர் காலத்துல இருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் எப்படி அட்மின் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு டாபிக் வரும். அதுல இந்த ஃபிர்கா இதெல்லாம் வந்து அதுல தான் பிரிச்சிருப்பாங்க. இப்போ கூட அந்த கிராம வருவாயை ஃபிர்கா அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. நீங்க ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் அப்ளை பண்ணும்போது நெட்ல பாத்தீங்கன்னா ஃபிர்கா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. உங்களுடைய சர்டிபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணும்போது மேல பாத்தீங்கன்னா கடைசியா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபிர்கா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, இனிமேல் அதெல்லாம் பாருங்க ஃபிர்கா அப்படின்னு. ஸோ தமிழ்நாட்டுல மொத்தம் இருக்கக்கூடிய அந்த பிர்காக்கள், பிர்கானா கிராமம், 226 226 ஃபிர்காக்கள் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு பேரூராட்சிகள் 561, மாநகராட்சி 15. இப்போ வந்து கூடி இருக்கு, லேட்டஸ்டா வந்து இப்போ கூடி இருக்கு. ஓகேங்களா சார்? கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். வருவாய் கோட்டங்கள் வந்து 76 வருவாய் கோட்டங்கள் இருக்கு. ஓகேங்களா, தமிழ்நாட்டுல 76 வருவாய் கோட்டங்கள். நான் இது எல்லாமே 2019 உள்ள அந்த யூனிட் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். புக்ல உள்ளதும் இப்போ 87 சார். இப்போ 87 இருக்கு சார். ரைட், ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. 87. ஸ்கிரீன் ஷேர் பண்ணி சொல்றாங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல இல்ல, இது வந்து எல்லாமே புக்ஸ் வச்சு சொன்னீங்க சார். நீங்க சொல்றது எனக்கு கேட்கல சார். குக்கிராமம் எத்தனை சொன்னீங்க சார்? போலாம் சார். ஃபிர்காக்கள் வந்து 226 ஃபிர்காக்கள் இருக்கு. சார் இப்போ 1049 சார். ரைட், அதான் நான் சொல்றேன். இது எல்லாமே 2019 உள்ளது. ஓகேங்களா, புக்ல உள்ளது. 11th ஹிஸ்டரி, 11th எக்கனாமிக்ல உள்ளது. இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால நான் புக்ல உள்ளதான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். நான் எடுத்த நோட்ஸ் பிளஸ் நான் படிச்சது, இதை வச்சு தான் நான் ரெஃபர் சொல்றேன். இது வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு திரும்பியும் முதல்ல இருந்தே சொல்லிக்கிறேன். இதுல புக்ல பேசிக்ல கொஸ்டின்ஸ் வந்து புக்கை பேசிக் தான் கேட்பாங்க. இருந்தாலும் இப்போ லேட்டஸ்டா உள்ள டேட்டாவை படிச்சு வச்சுக்கோங்க. நான் லேட்டஸ்டா உள்ள டேட்டாவே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து வருவாய் கோட்டங்களை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2018 சம்திங் நினைக்கிறேன். அப்போல குரூப் 2 குரூப் 4லயே அந்த கொஸ்டின்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு. அதனாலதான் நான் வந்து அதை வச்சு சொல்றேன். ஓகேங்களா, அதனால நான் திரும்ப இதுல சொல்லிட்டு நான் புது டேட்டா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். புது டேட்டா நான் கையில இல்ல, நான் கிராஸ் செக் பண்ணல. நான் அதை உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி உங்களுக்கு குரூப்ல போட்டுடுறேன். சரி, இப்போ வருவாய் கோட்டங்கள் வந்து 76, ஃபிர்காக்கள் வந்து 226. இது எல்லாமே பழைய, அதாவது புக்ல உள்ள கான்செப்ட்ல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நானா இதுல உள்ள நோட்ஸ் கிடையாது. இது எல்லாமே புக்ல நான் வந்து ரெஃபர் பண்ண நோட்ஸ். ஃபிர்காக்கள் வந்து 226, பேரூராட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா 561. இப்போ மாறி இருக்கு, இப்போ கூடி இருக்கு, இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மாநகராட்சி வந்து 15 இருந்துச்சு, இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, நகராட்சி வந்து 125 நகராட்சிகள் இருந்தது. அதாவது 2019 முன்னாடி வரைக்கும் 125 நகராட்சிகள். கிராம ஊராட்சிகள் வந்து 12,618 கிராம ஊராட்சிகள் இருக்கு. வருவாய் கிராமம் ரெவென்யூ வில்லேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா 16,564. 16,564. வருவாய் கோட்டங்கள் 76, ஃபிர்காக்கள் வந்து 226, பேரூராட்சிகள் வந்து 561, மாநகராட்சி 15. இது கூடி இருக்கு, இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் செக் பண்ணிட்டு உங்களை அப்டேட் பண்றேன். நகராட்சி 125, கிராம ஊராட்சி 12,618, வருவாய் கிராமங்கள் வந்து 16,564. இதுல இப்ப லாஸ்ட் இப்ப சொல்லக்கூடிய இந்த இதை வச்சு 2024 குரூப் 1ல ப்ரிலிம்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 வாட்டி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2023லயே இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சென்னையை தவிர, சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களை தவிர மற்ற எல்லா மாவட்டங்களும் பல்வேறு காரணங்களாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள். அதாவது தமிழ்நாட்டில் இன்னும் பிரிக்கப்படாத மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி. இந்த 3 மாவட்டங்கள் தான் இன்னும் வரைக்கும் எந்த ஒரு மாவட்டத்திலையும் வந்து பிரிக்கப்படலை. இதுல இருந்து வேற எந்த மாவட்டங்களும் உருவாகலை. இந்த 3 மாவட்டங்களும் இன்னும் வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே அப்படியே இருக்குது. கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, இது வரைக்கும் பிரிக்கப்படாத மாவட்டங்கள் எதுன்னு கூட கேட்கலாம். ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ் நான் திரும்ப வேணா குரூப்ல போடுறேன், இதை வச்சு கேட்ட கொஸ்டின்ஸை. ஸோ சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி தவிர மற்ற மாவட்டங்கள் எல்லாமே பல்வேறு காலகட்டங்கள்ல உருவானவை தான்.
அடுத்தது வந்து தீபகற்ப பகுதின்னு சொல்லுவாங்க. தீபகற்ப தக்கான பீடபூமி, அதாவது தமிழ் இந்தியாவை வந்து எப்படி எடுப்பாங்கன்னா, அந்த நிலநடுக்கோட்டுக்கு மேல உள்ள பகுதியை ஒரு இது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா தக்ஷிணா பகுதின்னு சொல்லுவாங்க. தக்ஷின் கன்னடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியாவை படிக்கும்போது. அதுல வந்து தீபகற்ப பீடபூமி, சமவெளிகள், இப்படி நிறைய டாபிக் வந்து இந்தியாவோட ஜியோகிராபிக்கல் படிக்கும்போது பார்க்க வேண்டிய விஷயம். அது நம்மளுக்கு இங்க டாபிக்ல போர்ஷன்ல இல்ல, ஜஸ்ட் சொல்றேன். தீபகற்ப தக்கான பீடபூமியில தமிழ்நாடு வந்து எந்த ஒரு பிளேட்ல, அதாவது அந்த ஒரு கான்டினென்டலா அமைஞ்சிருக்கு, தட்டு தட்டு பகுதியா தான் நம்மளுடைய புவி அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதுல தமிழ்நாடு எந்த ஒரு பகுதியில அமைஞ்சிருக்கு அப்படின்னா கோண்ட்வானா அப்படின்னு சொல்லுவாங்க. கோண்ட்வானா தீபகற்ப தக்கான பீடபூமி நம்ம இருக்கக்கூடிய இந்த சவுத் சைடு, கிட்டத்தட்ட மகாராஷ்டிரால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து தீபகற்ப தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. அதுல தமிழ்நாடு வந்து எந்த பிளேட்ல அமைஞ்சிருக்கு, எந்த தட்டின் பகுதியில அமைஞ்சிருக்கு பார்த்தனா, தமிழ்நாடு நிலப்பரப்பு பூமியினுடைய மேல் அடுக்குல எந்த தட்டினுடைய பகுதியில் அமைஞ்சிருக்குன்னா கோண்ட்வானா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. கோண்ட்வானா கோண்ட்வானா பகுதியில உருவாகி உள்ளது. அதுலதான் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த இது வந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரே கண்டத்திட்டா தான் இருந்திருக்கு உலகமே. பல்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொரு பகுதியா பிரியும். அதுல இருந்து பிரிஞ்சுதான் நம்ம வந்து ஆசியா அப்படிங்கிற தட்டுல வந்து இந்தியா வந்து மோதும். அப்ப இந்தியா மோதும் போது இமயமலை பகுதியில இருந்த கடல் பகுதி தான் டெத்திஸ் அப்படிங்கிற ஒரு கடல் பகுதின்னு சொல்லுவாங்க. டெத்திஸ் அந்த கடல் பகுதி கீழே அமுக்கப்பட்டு அதுல இருந்து உருவானதான் இமயமலைகள். அதனாலதான் இமயமலை என்ன சொல்லுவாங்கன்னா இளம் மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஜிகேக்கு ஒரு நாலேஜுக்கு தான், ஓகேங்களா? ஸோ அதுவும் அப்படி வரும்போது அந்த தட்டு பிரிஞ்சு அந்த கோண்டோன தட்டு பிரிஞ்சு தமிழ்நாடோட இந்தியாவோட சேர்ந்து வந்த பகுதி அது, ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டினுடைய நிலத்தோற்றம் வந்து கிழக்கு நோக்கி கொஞ்சம் லைட்டா சரிஞ்சிருக்கும். நிலத்தின் அடிப்படையில தமிழ்நாடை வந்து 5 பிரிவா பிரிக்கலாம். நிலத்தின் அடிப்படையில தமிழ்நாட 5 பிரிவா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டினுடைய மலைகளை பத்தி பார்ப்போம். மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் ஹில்ஸ். இந்த வெஸ்டர்ன் ஹில்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து வடபகுதின்னு நம்ம கர்நாடகா சைடு பார்த்துக்கோங்க. வடபகுதி நீலகிரி அப்படிங்கிற அந்த மாவட்டத்துல இருந்து தெற்கு கீழே கன்னியாகுமரி வரைக்கும், கன்னியாகுமரியில சுவாமி தோப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி உண்டு. அங்க ஒரு முக்கியமான நபர் உண்டு, வைகுண்ட சுவாமிகளை பத்தி. அதுவும் தமிழ்நாட்டினுடைய மறுமலர்ச்சியில பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக், ஓகேங்களா? சுவாமி தோப்புல மருதமலை அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த வரைக்கும் நீண்டு இருக்கு. ஸோ வெஸ்டர்ன் ஹில்ஸ் வந்து எந்த பகுதியில இருந்து எது வரைக்கும்னா வடக்கு நீலகிரி முதல் தெற்கு கன்னியாகுமரியில சுவாமி தோப்பு வரைக்கும் நீளமான மலைகளா தமிழ்நாட்டுல இருக்கு. இது இங்க இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா வரைக்கும் போகும். ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வடக்கு நீலகிரியில இருந்து தெற்கு கன்னியாகுமரி வரைக்கும் சுவாமி தோப்பு கிட்டத்தட்ட 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது தமிழ்நாடுல. இதுல ஒரு 4 கணவாய்கள் இருக்கு. முக்கியமான கணவாய்கள் பாத்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாய், அடுத்தது அச்சன் கோயில் கணவாய். பாலக்காட்டு கணவாய், அச்சன் கோயில் கணவாய். இந்த அச்சன் கோயில் வந்து சபரிமலா போற ரூட், ஓகேங்களா? சபரிமலை இந்த வந்து போனோம்னா செங்கோட்டை வழியா, குற்றாலம் செங்கோட்டை வழியா ஏறும்போது இந்த அச்சன் கோயில்ங்கிற ஒரு கோயில் வரும். அங்கேயும் ஒரு சபரிமலை கோயில், இது ஐயப்பன் கோயில் உண்டு. ஸோ பாலக்காட்டு கணவாய், அச்சங்கோயில் கணவாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரல்வாய் மொழினா நம்ம கன்னியாகுமரியில நாகர்கோயில் பக்கத்துல தான் இந்த ஆரல்வாய் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்கு. இதுக்கு அடுத்துதான் மகேந்திரகிரி அப்படிங்கிற அந்த ராக்கெட் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நிலையமும் அங்கதான் இருக்கு. ஆரல்வாய் மொழி கணவாய். அடுத்தது என்னன்னா செங்கோட்டை கணவாய். குற்றாலம் அமைந்துள்ள பகுதி செங்கோட்டை கணவாய். இந்த 4 கணவாய்கள் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அமைந்திருக்கக்கூடிய கணவாய்கள். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, எந்த கொஸ்டின்ஸ் இங்க மேற்கு தொடர்ச்சி மலையை கொடுத்து எந்த கணவாய் அமைஞ்சிருக்கும் கூட கேட்கலாம், இல்ல பொறுத்துக்களை கூட கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம். அடுத்தது இதுல அமைந்திருக்கக்கூடிய மலைகள் பாத்தீங்கன்னா நீலகிரியில ஆனைமலை, அடுத்தது பழனி மலை, ஏலக்காய் மலை, வருசநாடு மலை, அப்புறம் ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அந்த மலை. அதுக்கப்புறம் வந்துட்டு அகத்தியர் மலை பாபநாசம்,
ஸோ இதெல்லாம் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அமைஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான மலைகள். நீலகிரி மலை, நீலகிரி ஆனந்த். என்ன சார்? சார் இன்னொரு அப்படியே ஹில்ஸை ரிப்பீட் பண்ணுங்க சார் கோச்சுக்காம. நான் சொல்றேன். நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, பழனி அந்த கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அமைஞ்சிருக்கு. பழனி மலை, ஏலக்காய் மலை, இது அந்த தேனி மாவட்டத்தோட அப்படியே வரிசையா வரும். ஏலக்காய் மலை, அடுத்தது வருசநாடு மலை. சார் இந்த ஏலக்காய் மலை தான் ஏலகிரி மலையா சார்? அது வேற இது வேற. ஏலகிரி வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில வரும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏலக்காய் மலை வேற, வருசநாடு மலை, வருசநாடு மலை, அடுத்தது ஆண்டிப்பட்டி, அடுத்தது அகத்தியர் மலை, பாபநாசம், அகத்தியர் மலை. எல்லாம் நீலகிரி மலையை எடுப்போம். நீலகிரி மலை வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலை வடக்குல நீலகிரியில வரைக்கும் நம்மளுக்கு முடியுது. அதே மாதிரி நீலகிரி மலையும் வடமேற்குல தான் அமைஞ்சிருக்கு. கர்நாடகா, கேரளா அதனுடைய பார்டர் வடமேற்குல அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2000 மீட்டருக்கு மேல இது இருக்கு. 2000 மீட்டருக்கு, கடல் மட்டத்துல இருந்து 2000 மீட்டருக்கு மேல. ஓகேங்களா? எப்பவுமே சி லெவலை வச்சுதான் கனெக்ட் பண்ணுவாங்க. நம்ம கடல் மட்டத்துல இருந்து 2000 மீட்டருக்கு மேலதான் இதனுடைய அளவு இருக்கு. கிட்டத்தட்ட 24 சிகரங்கள் இந்த நீலகிரி மலையில இருக்கு. 24 சிகரங்கள். அதுல மிக உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தோம்னா தொட்டபெட்டா. தொட்டபெட்டா 2637, 2637. இதை ஈஸியா நம்ம 2637 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2637 மீட்டர் உயரம் இருக்கு. தொட்டபெட்டானுடைய அளவு பார்த்தீங்கன்னா 2637 மீட்டர் அதனுடைய உயரம். அதாவது நீலகிரி மலையில அமைந்திருக்கக்கூடிய உயரமான சிகரம். மொத்தம் 24 சிகரம் நீலகிரி மலையில இருக்கு. 2000 மீட்டர் அளவுக்கு அதனுடைய உயரம் இருக்கு. அதுல மிக முக்கியமான சிகரம் தொட்டபெட்டா, அதான் உயரமான சிகரம். அது வந்து 2637, 2637 மீட்டர் அளவுக்கு இருக்கு. அந்த நீலகிரி மலையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,000க்கும் மேற்பட்ட பூக்கும் தாவரங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. 27,000க்கும் மேற்பட்ட பூக்கும் தாவரங்கள், அரிய வகை பூக்கள் எல்லாமே அந்த நீலகிரி மலையில தான் அமைஞ்சிருக்கு. குறிஞ்சி பூன்னு சொல்லக்கூடியது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது, இப்படி பல்வேறு தரப்பட்ட பூக்கள் வந்து மூலிகைகள் கிடையாது, பூக்கள். 27,000க்கும் மேற்பட்ட பூக்கும் தாவரங்கள் இந்த நீலகிரி மலையில தான் அமைஞ்சிருக்கு. அடுத்தது பழனிமலை. பழனிமலை பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு பகுதி அப்படி கொஞ்சம் சரிவா இறங்கும். அந்த கிழக்கு பகுதியில வந்து இருக்கு. கிழக்கு பகுதியில வந்து அமைஞ்சிருக்கு. மேற்கு பகுதி பார்த்தீங்கன்னா அதனுடைய மேற்கு பகுதியில இந்த பழனி மலையினுடைய மேற்கு பகுதி தவிர மீதி எல்லாமே வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கும். இந்த பழனி மலை எடுத்துட்டோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சியினுடைய கிழக்கு பகுதி, அதாவது அந்த மலையில இருந்து பார்த்தோம்னா கிழக்கு சைடு அமைஞ்சிருக்கும். இதனுடைய மேற்கு பகுதி இருக்குல்ல, பழனி மலையினுடைய மேற்கு பகுதி தெரியல. ஏன்னா கொடைக்கானல்ல இருந்து பார்த்தா பழனி மலை தெரியும் சொல்லுவாங்க. அப்ப அந்த பழனி மலையினுடைய மேற்கு பகுதி வந்து அதை தவிர மற்ற எல்லா பகுதியும் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கும். இதுல இந்த பழனி மலையில இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம், பழனி மலையில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா வந்தாராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகரம் இருக்கு. அது வந்து 2533 மீட்டர், 2533 மீட்டர், 2533 மீட்டர். அடுத்து இதனுடைய இரண்டாவது ஒரு உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லி ஒரு சிகரத்தை சொல்றாங்க. பழனி மலையில 2 சிகரம் வந்து உயரமான சிகரம் சொல்லி பாயிண்ட் அவுட் பண்றாங்க. அதுல ஒண்ணு வந்து வந்தாராவ் 2533 மீட்டர். ரெண்டாவது சிகரத்தை சொல்றாங்க, அது வந்து என்னன்னா வேம்படி சோலை. கொஸ்டின் எப்படி கேட்பானா, வேம்படி சோலை எந்த மலையில் அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம். எந்த மலையில் வேம்படி சோலை எந்த மலையினுடைய பகுதியில் அமைந்துள்ளது? வேம்படி சோலை அப்படிங்கிறது பழனி மலையில அமைஞ்சிருக்கு. அது இரண்டாவது சிகரம்.
இந்த இரண்டாவது உயரமான சிகரம் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 25.05 மீட்டர், 2505 மீட்டர். அப்புறம் கொடைக்கானல் வந்து தென் மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பழனி மலையில தான் கொடைக்கானல் அப்படிங்கிற அந்த ஒரு சுற்றுலா தலமும் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இது வந்து தென் மத்திய பகுதி, சவுத் மிடில் இருக்கும். ஸோ இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 2150 மீட்டர். அடுத்தது ஆனைமலை. இது வந்து மிக முக்கியமான மலை. இந்த ஆனைமலையில இருந்து கீழே கொடுக்கக்கூடிய அந்த ஆனைமலையில அமைந்துள்ளக்கூடிய அந்த இடங்களை வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொஸ்டின் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த ஆனைமலை வந்து பாத்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே அமைஞ்சிருக்கும். பாலக்காட்டு கணவாய் நம்ம ஒரு 4 கணவாய் பார்த்தோம்ல, அந்த கணவாயில பாலக்காட்டு கணவாயினுடைய தெற்கு பகுதியில தான் இந்த ஆனைமலை அமைஞ்சிருக்கும். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதெல்லாம் பார்த்தோம்னா புலிகள் காப்பகம். பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளதுதான் ஆனைமலை. ஓகேங்களா, இதுல வந்து புலிகள் காப்பகம் வந்து இந்த மலையில தான் இருக்குது. முக்கியமானது ஆழியாறு, அப்புறம் மலைவாழிடம். மலைவாழிடம் மிக பிரபலமான மலைவாழிடம் வால்பாறை. அடுத்தது இந்த ஆனைமலையில நீர்மின் நிலையம் உற்பத்தி நிலையமும் இருக்கு. நீர்மின் நிலையமும் இந்த ஆனைமலையில இருக்கு. திருமூர்த்தி அணை. திருமூர்த்தி அணை எங்கே அமைந்துள்ளது? ஆனைமலையில தான். திருமூர்த்தி அணை ஆனைமலையில அமைந்துள்ளது. அடுத்தது ஏலக்காய் மலை. இந்த ஏலக்காய் மலை வந்து தென்மேற்கு பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய திரும்ப சொல்லணுமா? திருமூர்த்தி டேம் சொல்லுவாங்களே அதுதானே சார்? அதேதான், திருமூர்த்தி டேம் தான் அது. ஓகே சார், தேங்க்யூ. ஏன்னா எல்லாமே வந்துட்டு நம்ம எங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்ட இடங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து ஏலக்காய் மலை. ஏலக்காய் மலை வந்து தென்மேற்கு பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தென்மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. இது ஏன் ஏலக்காய்னா அதனுடைய பேரின் அடிப்படையில ஏலக்காய் அதிகமாக பயிரிடப்படுவதால இது ஏலக்காய் மலை. இது வந்து இதனுடைய ஜியாகிரபிக்கல் உடைய பவுண்டரி லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வடமேற்குல ஆனைமலையோடையும் இதனுடைய இதை பார்க்கும். நம்ம வந்து எல்லையே பார்க்கும். இந்த ஏலக்காய் மலையினுடைய வடமேற்கு பகுதி வந்து ஆனைமலை, வடமேற்குல ஆனைமலையும், வடகிழக்குல நார்த் ஈஸ்ட்ல பழனிமலை, வடகிழக்குல பழனிமலையோடையும், தென்கிழக்குல ஆண்டிப்பட்டி மற்றும் வருசநாடு. தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட்ல ஆண்டிப்பட்டி, வருசநாடு, இந்த குன்றுகளோடு இந்த மலை வந்து இணைஞ்சிருக்கு. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பானா, ஏலக்காய் மலையினுடைய வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மலை எதுன்னு கேட்பான். ஏலக்காய் மலையினுடைய வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மலை ஆனைமலை தான். வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. வடகிழக்குல வந்து பழனிமலை. அப்ப தென்கிழக்குல வந்து ஆண்டிப்பட்டி மற்றும் வருசநாடு. ஸோ அடுத்தது வந்து வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மேற்கு தொடர்ச்சியினுடைய கிழக்கு நோக்கிய நீட்சி. அதாவது இது கிழக்கு நோக்கி வரக்கூடிய அந்த ஒரு பவுண்டரி லைன். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கிழக்கு நோக்கி சரியும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த மலை தான் வருசநாடு, ஆண்டிப்பட்டி. கிழக்கு நோக்கிய நீட்சி, மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீட்சி வருசநாடு, ஆண்டிப்பட்டி ஆகும். இதுல மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள் எதுன்னு பார்த்தோம்னா மேகமலை. இந்த ஜெயம் ரவி படத்துல கூட இந்த மலையை காட்டியிருப்பாங்க. மேகமலை, இந்த காட்டுல வச்சு இந்த ராக்கெட்டை வந்து அட்டாக் பண்ற மாதிரி இல்லாம ஒரு படம் வந்துச்சு, பேராண்மை, அந்த படத்துல இந்த மலையை காட்டியிருப்பாங்க. மேகமலை, கழுகுமலை, அடுத்தது தீ விபத்து நடந்த குரங்கினி மலை, இது எல்லாமே வந்து வருசநாடு, ஆண்டிப்பட்டி, அந்த தேனி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி தான்.
குரங்கிணி மலை. இதுல முக்கியமான நீர்வீழ்ச்சி பாத்தீங்கன்னா இந்த சுருளி மற்றும் கும்பக்கரை, சுருளி மற்றும் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. இது எல்லாமே இந்த வருஷநாடுல தான் அமைஞ்சிருக்கு. வருஷநாடு ஆண்டிப்பட்டி. திரும்பியும் சொல்றேன், மேகமலை, கழுகுமலை, குரங்கணி. தீ விபத்து நடந்ததுல தேனி மாவட்டத்துல, அந்த குரங்கிணி மலை அதுவும் இதுலதான் அமைஞ்சிருக்கு. சுருளி மற்றும் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி இதுலதான் அமைஞ்சிருக்கு. இந்த மலையினுடைய தெற்கு பகுதியில பார்த்தோம்னா, இந்த மலையினுடைய அதாவது தேனி மாவட்டத்தினுடைய இந்த மலை சரிவு வந்து தெற்கு பகுதி கொஞ்சம் ஸ்லோவாகும், அப்படியே ஒரு சாய்வா வரும். இந்த தெற்கு சரிவுல பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அமைஞ்சிருக்கு. இங்கதான் மலை அணில் சரணாலயம், மலை அணில் சரணாலயம். இம்மலையின் அதாவது இந்த வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலையினுடைய தெற்கு சரிவுல ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்டம், ராஜபாளையம் டிஸ்ட்ரிக்ட் வரும். அதனுடைய அதுலதான் மலை அணில் சரணாலயம். மலை அணில் சரணாலயம் எங்க இருக்குன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். சோ இங்க இந்த வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலையில தான் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஆறுகள்ல ஒன்றான வைகை ஆறு, வைகை ஆறு இந்த மலையில தான் உருவாகுது. வருஷநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி. வைகை ஆறு மற்றும் அதனுடைய துணை ஆறுகள், கிளை ஆறுகள், பிரான்சஸ் ரிவர் எல்லாமே வைகை ஆறுல இணையக்கூடிய எல்லாருமே உருவாகக்கூடிய இடமும் வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலை தான். அடுத்தது பொதிகை மலை. அகத்தியர் அந்த பகுதி இருக்கக்கூடியது. பொதிகை மலை வந்து திருநெல்வேலி மாவட்டம். சோ இதனுடைய தென் சரிவு பார்த்தோம்னா திருநெல்வேலியில இருக்கு. இதனுடைய தென் சரிவு, இந்த பொதிகை மலையினுடைய தென் சரிவு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில அமைஞ்சிருக்கும். எப்பவுமே வந்து இந்த அகத்தியர் மலைக்கு பெர்மிஷன் வாங்க போறதா இருந்தா கேரளால தான் வாங்குவோம். கேரளா போர்டில் வாங்கி அப்படியே தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரு ஆகும். அந்த மலையினுடைய இதுல போயிருந்தீங்கன்னா அங்க ஒரு அகத்தியர் கோயில் இருக்கு. கிட்டத்தட்ட கடல் மட்டத்துல 3000 அடிக்கு மேல இருக்கும். ஒரு மிக முக்கியமான ஒரு கோயில். அதுல போறதா இருந்தா கேரளால வாங்கிட்டு தமிழ்நாடுக்குள்ளதான் என்ட்ரு ஆகும். அந்த கோயிலே தமிழ்நாட்டினுடைய அந்த பகுதியில தான் அமைஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். திருநெல்வேலியில இருக்கக்கூடிய இந்த மலை வந்து தென் சரிவு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் இருக்கு. இதுல வந்து சிவஜோதி பர்வத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையும், சிவஜோதி பர்வத், சிவஜோதி பர்வத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலையும், அகத்தியர் மலை, இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தெற்கு கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு கைலாயம் அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயர்களால இந்த மலையை வந்து அழைக்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உயிர்கள் வாழக்கூடிய பல்லுயிர் தன்மை கொண்ட அந்த உயிர்மை செறிந்த பகுதி அப்படின்னு சொல்லி இந்த மலையை வந்து சொல்லுவாங்க. உயிர்மை செறிந்த பகுதி. இந்த மலையில தான் களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம். தமிழ்நாட்டுல எந்த மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்குன்னா பொதிகை மலையில தான் களக்காடு முண்டந்துறை, களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம் இந்த மலையில தான் அமைஞ்சிருக்கு. அடுத்தது மகேந்திரகிரி. நான் ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மகேந்திரகிரி, இங்கதான் இந்தியாவினுடைய ராக்கெட் இன்ஜின் தயாரிக்கக்கூடிய அந்த சிறப்பான ஒரு தொழில்நுட்பமுடைய ஒரு இடம் வந்து அந்த இந்த மகேந்திரகிரி. நாகர்கோயில்ல காவல் கிணறுன்னு சொல்லி ஒரு பகுதி வரும், காவல் கிணறு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இது அமைஞ்சிருக்கு. இஸ்ரோவினுடைய உந்து விசை செயற்கைக்கோள் ஏவுதளம், இஸ்ரோவினுடைய உந்து விசை செயற்கைக்கோள் ஏவுதளம் ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய சோதனை உந்து விசை ராக்கெட்டினுடைய லான்ச் பண்றது செயற்கைக்கோள் ஏவுதளம் இங்குதான் அமைஞ்சிருக்கு. இந்த மகேந்திரகிரி மலையில தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கும். இந்த ரெண்டுமே வந்து ஜாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த சொன்ன மாதிரி கன்னியாகுமரி ஆரம்பிக்கக்கூடிய அந்த பகுதியிலையும் திருநெல்வேலி முடிவுறக்கூடிய அந்த இதுலயும் தான் இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு. இதனுடைய சராசரி உயரம் வந்து பாத்தீங்கன்னா 1645 மீட்டர். 1645 1645 மீட்டர்.
அதுல என்ன கேட்பானா, இந்த மகேந்திரகிரியை வச்சு அடிக்கடி கேட்கக்கூடியது இஸ்ரோவினுடைய அந்த உந்து விசை மையம் எந்த மலையில அமைந்துள்ளதுன்னு கேட்பான். இல்லைன்னா மகேந்திரகிரியில செயல்படக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய பெயர். இது வந்து ராக்கெட்டினுடைய அந்த இன்ஜினை தயாரிக்கக்கூடிய பகுதி அங்கதான் இருக்குது. அதே மாதிரி செயற்கைக்கோளுடைய அந்த அதை தாங்கி செல்லக்கூடிய அந்த ராக்கெட்டினுடைய உந்து விசையினுடைய அந்த ஏவுதளமும் அங்கதான் அமைஞ்சிருக்கு. அது மலைக்கு நடுவுல அமைஞ்சிருக்கும். நிறைய பேர் அந்த சைட்ல போறவங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலை. இது வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை முடிச்சிட்டோம். இப்ப கிழக்கு தொடர்ச்சி மலை. இது வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1100 மீட்டர்ல இருந்து 1600 மீட்டர் வரைக்கும் தான் இதனுடைய உச்சபட்ச உயரமே இருக்கும். 1100ல இருந்து 1600 மீட்டர் வரைக்கும் தான் இந்த மலைகள் இருக்கு. இதுலதான் முக்கியமான மலைகள் எதுவும் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை. ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை, பச்சை மலை. இந்த மலைகள் எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலைகள். திரும்பியும் சொல்றேன், ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை, பச்சை மலை. இப்போ ஃபர்ஸ்ட் ஜவ்வாது மலையை பார்ப்போம். ஜவ்வாது மலை வந்து பாத்தீங்கன்னா 110ல இருந்து 1150 மீட்டர் வரைக்கும் இதனுடைய சிகரங்களுடைய அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கும். அதாவது 110 மீட்டர்ல இருந்து 1150 மீட்டர் வரைக்கும் இந்த மலையினுடைய சிகரங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மலையில தான் வந்து 1967ல காவலூர் தொலைநோக்கி மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மையத்தை இந்த மலையின் மீது தான் அமைச்சிருக்காங்க. 1967ல காவலூர் தொலைநோக்கி மையம் இந்த மலையில தான் அமைஞ்சிருக்கு. இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் ஆனது. இந்த மலை வந்து கிரானைட் மலை தான். அந்த கிரானைட்டுடைய கல்லினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிற சாம்பல், ப்ளூ அண்டு அந்த என்ன சொல்லுவாங்க, ஆஷ் கலர், ப்ளூ அண்ட் ஆஷ், நீல நிற சாம்பல் நிறம் கொண்ட கிரானைட் பாறைகளால் ஆனதான் இந்த ஜவ்வாது மலை. அடுத்தது கல்வராயன் மலை. இந்த கல்வராயன் மலையை வச்சு இந்த ஒரு கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. கல்வராயன் மலை எதுக்கு வந்து பெயர் வச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, கரலர் சொல்லக்கூடிய கரலர் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் மக்கள் வந்து வாழ்ந்த பகுதி. அதனாலதான் இதை வந்து கல்வராயன் மலை அப்படின்னு சொல்றாங்க. கரலர் என்ற பழங்குடியினருடைய பண்டைய கால பெயர். ஆதி காலத்துல இருந்து அவங்க வந்து அந்த இடத்துல வசிச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த மலைக்கு வந்து கல்வராயன் அப்படிங்கிற அந்த பகுதியை சொல்றாங்க. கரலர் என்ற பழங்குடியினருடைய பண்டைய கால பெயரால இந்த மலை வந்து அழைக்கப்படுது. இதனுடைய உச்சபட்ச உயரம் பார்த்தீங்கன்னா 600 மீட்டர்ல இருந்து 1220 1220 மீட்டர். 600 மீட்டர்ல இருந்து 1220 மீட்டர் வரைக்கும் இதனுடைய உயரம் காணப்படுது. இதனுடைய வடபகுதி வந்து சின்ன கல்வராயன் சொல்லுவாங்க. பெரிய கல்வராயன் வந்து இதனுடைய வடபகுதி சின்ன கல்வராயன், பெரிய கல்வராயன் அப்படின்னு 2 பிரிவா அதை வந்து பிரிப்பாங்க. இதனுடைய வடக்கு பகுதியை நார்த் சைட சின்ன கல்வராயன், பெரிய கல்வராயன் அப்படின்னு. இந்த சின்ன கல்வராயன், பெரிய கல்வராயன் இதனுடைய சராசரி மீட்டர் பார்த்தோம்னா 825 மீட்டர். சின்ன கல்வராயனுடைய அளவு 825 மீட்டர், பெரிய கல்வராயனுடைய அளவு 1220 மீட்டர். ஸோ அடுத்து சேர்வராயனுடைய மலை. இது வந்து இதனுடைய அளவீடு வந்து அளவு மட்டும் சொல்லுங்க சார். அளவு மட்டும். சின்ன கல்வராயனுடைய அளவு வந்து 825 மீட்டர். பெரிய கல்வராயன் அதனுடைய அளவு வந்து 1220 மீட்டர். 1220. அடுத்தது சேர்வராயன் மலை. இது வந்து பாத்தீங்கன்னா சேர்வராயன் மலை வந்து 1200 மீட்டர். அதுல இருந்து
1200 மீட்டர்ல இருந்து 1623 மீட்டர், 1200ல இருந்து 1200 1200 அதுல இருந்து 1623 மீட்டர். எதுக்கு இந்த 23 மீட்டர்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, இந்த மலையினுடைய அந்த கடைசி உயரமான பகுதியில தான் சேர்வராயன் கோயில் அப்படிங்கிற அந்த ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு. சேர்வராயன் கோயில் எந்த மலையின் அமைந்திருக்குன்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அது குரூப் 4 என்னன்னு தெரியல. நான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டது ஞாபகம் இருக்கு. அந்த கோயில் வந்து இந்த மலையில தான் அமைஞ்சிருக்கு. சேர்வராயன் கோயில் 1663 மீட்டர், 1623 மீட்டர் உயரத்துல இந்த மலையில தான் அமைஞ்சிருக்கு. சேர்வராயன் மலையில அமைந்திருக்கக்கூடிய கோயில் சேர்வராயன் கோயில். இது வந்து சேலம் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தினுடைய நகருக்கு அருகே அமைந்துள்ளது. அந்த சேர்வராயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து அந்த உள்ளூர் மக்களால் வணங்கப்படக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய பெயர். சேர்வராயன் அப்படிங்கிறது அந்த உள்ளூர் மக்களால் வணங்கப்படக்கூடிய தெய்வத்தின் பெயர். ஸோ இந்த மலையில வந்து பார்த்தோம்னா சோலைக்காடு, சோலைக்காடு தான் கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதி ஆகும். சோலைக்காடு வந்து சேர்வராயன் மலையில தான் அமைஞ்சிருக்கு. அது வந்து அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய தென் பகுதியில சவுத் சைடு அமைஞ்சிருக்கு. இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 1620 மீட்டர், 1620. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மலைகள் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த மலைகள் வந்து கேட்டா ஒருவேளை ஆன்சர் பண்றதுக்கு பழமலை, ஃப்ரூட்ஸ் ஹில், பழமலை, பழம் ஃப்ரூட், ஓகேங்களா, பழமலை. இது வந்து 1500 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கிழக்கு தொடர்ச்சி சிகரங்கள்ல தான். அடுத்தது உருகமலை, உருகமலை. இது வந்து 1486, 1486 மீட்டர். பச்சைமலையை பத்தி சொல்லல சார். பச்சைமலை வரேன் சார், பச்சைமலை வருது. அடுத்த 2 மலை இருக்கு, கொல்லிமலை, பச்சைமலை. அதோட இந்த மலை முடியுது. ஓகே சார். ஓகேங்களா. உருகமலை இது கிழக்கு தொடர்ச்சியில இருக்கக்கூடிய மற்ற மலைகளை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன், சிகரங்கள், மலைகள், ஓகேங்களா. உருகமலை வந்து 1486 மீட்டர், 1486, 86. அடுத்தது குட்டிராயன், சேர்வராயன் பார்த்தோம். இதே மாதிரி குட்டிராயன், குட்டிராயன் வந்து 1395, 1395. அடுத்தது முகநூர், முகநூர் அப்படிங்கிறது 1279, 1279, 1279, 1279. அடுத்தது வசைமலை, வசைமலை வந்து 1034, 1034, ஓகேங்களா. இது எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய மற்ற மலைகள், சிகரங்கள். ஸோ இதுல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் இது பண்ணிக்கோங்க. அடுத்தது கொல்லிமலை, கொல்லிமலை வந்து நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம். இதனுடைய உயரம் பார்த்தோம்னா 1300 மீட்டர், 1300, 1300 மீட்டர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மொத்த பரப்பளவு இது எந்த அளவுக்கு விரிஞ்சு இருக்குன்னா 2800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த மலை, 2800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதான் இந்த கொல்லிமலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கோயில் இருக்கு, அரப்பளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான புனித ஸ்தலம் இந்த கொல்லிமலையில தான் அமைஞ்சிருக்கு. அரப்பளீஸ்வரர், இந்த நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கொல்லிமலையில அரப்பளீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயில், புனித தலம் வந்து அந்த கொல்லிமலையில தான் அமைஞ்சிருக்கு. இறுதியாக பச்சைமலை, இது வந்து திருச்சி, பெரம்பலூர், சேலம். ஸோ அந்த பகுதிகளில் சின்ன சின்ன குன்றுகளாக இந்த மலை காணப்படுது. சேலம், திருச்சி, பெரம்பலூர் இந்த 3 மாவட்டங்கள்லையும் சின்ன சின்ன மலைகளா உயரம் குன்றிய ஒரு தொடராக. சார் பச்சைமலை வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் துறையூர்ல சொல்றாங்க சார்.
அதான் சார், திருச்சி, பெரம்பலூர், சேலம் இந்த 3 மாவட்டங்களையும் சின்ன சின்ன குன்றுகளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். திருச்சியில இருந்து அடுத்தது பெரம்பலூர், அடுத்தது அப்படியே ரவுண்ட் சர்க்கிள் பண்ணோம்னா சேலம் வரைக்கும் இந்த மலைகள் வந்து அப்படியே சின்ன சின்னதா ஒரு குன்று மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? திருச்சியில இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வரும் சார். இது 3 மாவட்டங்களை உள்ளடக்கிதான் இந்த மலை வரும். ஓகே சார். ஓகேங்களா? இந்த மலையில பயிரிடக்கூடிய ஒரு முக்கியமான விளைபொருள் எதுனா பலாப்பழம். ஒரு குறிப்பிட்ட வேளாண் பருவ விளைபொருளாக இந்த மலை அடிவாரத்துல, இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பயிரிடுறாங்க. அடுத்தது இதை தவிர்த்து தமிழ்நாட்டினுடைய மற்ற மலைகள், அதாவது எந்தெந்த மாவட்டத்துல என்னென்ன மலைகள் இருக்கு அப்படின்னு இதை தவிர்த்து சொல்றேன். மற்ற மாவட்டங்கள்ல என்னென்ன மலைகள் இருக்கு அப்படின்னு பாக்குறது ஒரு முக்கியமான விஷயம். இதுல இருந்து தான் அடிக்கடி ஒரு ரிப்பீட்டடான ஒன்வேர்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். அதாவது தமிழ்நாட்டினுடைய மற்ற மாவட்டங்கள்ல காணப்படக்கூடிய முக்கியமான மலைகள் வந்து அதே மாதிரி அதனுடைய சுற்றுலா தலங்களை பத்தி இப்ப பார்க்க போறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டேபிள். ஸோ இந்த டேபிளை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இதுல கண்டிப்பாக ஒன்னோடு வந்து வந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம்ல, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல கூட இதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நான் நேற்று கூட முந்தானத்து நினைக்கிறேன் குரூப்ல ஒரு 4-5 கொஸ்டின் சாம்பிள் போட்டிருப்பேன். அதுல இந்த மலையை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் இருந்ததை நான் பார்த்தேன். தமிழ்நாட்டினுடைய மலைகள்ல கோயம்புத்தூர் மாவட்டம் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல வந்து என்னென்ன மலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளையங்கிரி, ஆனைமலை, மருதமலை. வெள்ளையங்கிரியில் ஆனைமலை, மருதமலை இந்த 3 மலைகளும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கு. அடுத்தது தர்மபுரியில பார்த்தோன்னா தீர்த்தமலை, சித்தேரி மலை, வத்தல் மலை. தர்மபுரி மாவட்டத்துல தீர்த்தமலை, சித்தேரி மலை, வத்தல் மலை இந்த 3 மலைகளும் தர்மபுரி மாவட்டத்துல இருக்கு. அடுத்தது ஈரோடு எடுத்தோம்னா சென்னிமலை, சிவன்மலை இந்த 2 மலைகளும் ஈரோடுல இருக்கு. சென்னிமலை, சிவன்மலை. அடுத்ததா வேலூர் மாவட்டம் தான் ஜவ்வாது, ஏலகிரி, ரத்தினமலை இந்த 3 மலைகளும் வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது நாமக்கல். ஏற்கனவே நாமக்கல் நம்ம பார்த்தோம். கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம். சேலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சேர்வராயன் மலை, அப்புறம் சேர்வராயன் மலை, கஞ்சமலை. அடுத்தது இந்த லைம்ஸ்டோன் சொல்லக்கூடிய அந்த சுண்ணாம்பு குன்றுகள், இதெல்லாம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைகள், சுண்ணாம்பு குன்றுகள். சார் ஈரோடு என்ன மலை சார்? ஈரோடு வந்து சென்னிமலை, சிவன்மலை. அடுத்தது விழுப்புரம் வந்து பாத்தீங்கன்னா சார் சேலம் சொல்லுங்க சார். சேலம் வந்து சேர்வராயன் மலை, கஞ்சமலை, இரும்புத்தாது அதிகமா உள்ள பகுதி கஞ்சமலை. சுண்ணாம்பு குன்றுகள், கால்சியம் கார்பனேட் சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டரிஸ் எல்லாமே அந்த பகுதியில கொஞ்சம் அமைஞ்சிருக்கும். சுண்ணாம்பு குன்றுகள் இது எல்லாமே சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைகள், லைம்ஸ்டோன். அடுத்தது விழுப்புரம் வந்து கல்வராயன் செஞ்சிமலை. பெரம்பலூர் வந்து பச்சைமலை. நம்ம பச்சைமலை திருச்சி, பெரம்பலூர், சேலம் வரைக்கும் உள்ளதா பார்த்தோம். அதாவது சின்ன சின்ன குன்றுகளா. ஸோ அதுல வந்து பெரம்பலூர்ல தான் அதிகமான இதனுடைய தொடர்ச்சி இருக்கு, பச்சைமலையினுடைய தொடர்ச்சி. ஸோ பச்சைமலை வந்து
பெரம்பலூர் மாவட்டம். அடுத்தது திண்டுக்கல். திண்டுக்கல் அப்படிங்கிறது பழனி, கொடைக்கானல். பழனி மலையும் கொடைக்கானல் அதுவும் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. நெல்லை மாவட்டம். நெல்லை மாவட்டம்ங்கும் போது அகத்திய மலையும் மகேந்திரகிரியும். திண்டுக்கல், பழனி, கொடைக்கானல். நெல்லை மாவட்டம் வந்து அகத்திய மலை, மகேந்திரகிரி. அப்ப கன்னியாகுமரி வந்து மருதுவாள் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி வந்து மருதுவாள் மலை. ஏன்னா அங்கதான் மேற்கு தொடர்ச்சி மலையே ஸ்டார்ட் ஆகுது. அதனால கன்னியாகுமரி வந்து மருது வால் மலை. அடுத்து வந்து பார்த்தோம்னா சார் கன்னியாகுமரி மலை கொஞ்சம் சொல்லுங்க. மருதுவாள் மலை. அகத்தியர் மலை இன்னொரு என்ன சார்? நெல்லையில விழுப்புரம் வந்து செஞ்சிமலை. செஞ்சிமலையும் கல்வராயன் மலையும் விழுப்புரம். கல்வராயன், செஞ்சிமலை விழுப்புரம். நெல்லையில வந்து அகத்தியர் மலை, திருநெல்வேலி மாவட்டம்ல வந்து அகத்தியர் மலையும் மகேந்திரகிரி அப்படிங்கிற அந்த மலையும். அகத்தியர் மலை, மகேந்திரகிரி மலை அங்கதான் இருக்கு. திண்டுக்கல்ல வந்து பழனி, கொடைக்கானல். பழனி மலை, கொடைக்கானல். இதுல இந்த அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா தமிழ்நாடுனுடைய பீடபூமின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடுனுடைய பீடபூமி அப்படின்னா அதனுடைய தமிழ்நாடுடைய அமைவடம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மேப் அப்படி கிராஸ் வச்சு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஒரு முக்கோண வடிவத்துல இருக்கும். ட்ரையாங்கிள். ஜவ்வாது மலை, சொல்லுங்க. ரத்னமலை சொன்னீங்கல்ல சார், அது எந்த டிஸ்ட்ரிக்ட் சார்? ஜவ்வாது மலை, ஏலகிரி, ரத்தினமலை இந்த மூணுமே வேலூர் மாவட்டம். ஆனா திரும்பியும் சொல்றாங்க டேபிள. கோயம்புத்தூர்ல வந்து வெள்ளையங்கிரி மலையும், ஆனைமலை, மருதமலை இந்த மூணுமே கோயம்புத்தூர் மாவட்டம். தர்மபுரியில வந்து தீர்த்தமலை, சித்தேரி மலை, வத்தல் மலை இந்த மூன்றுமே தர்மபுரி மாவட்டம். ஈரோடுல வந்து சென்னிமலை, சிவன்மலை. அடுத்தது வேலூர். வேலூர்ல வந்து ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை, ரத்தினமலை. அடுத்தது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை. சேலம் சேர்வராயன் மலை, கஞ்சமலை, சுண்ணாம்பு குன்றுகள். அடுத்தது விழுப்புரம். விழுப்புரம் வந்து கல்வராயன் மலை, செஞ்சிமலை. அடுத்தது பெரம்பலூர்ல வந்து பச்சை மலை. கன்னியாகுமரியில வந்து மருதுவாள் மலை. இதை கடைசியா சொல்லியிருந்தேன். திண்டுக்கல் வந்து பழனி மலை, கொடைக்கானல். ஓகேங்களா. நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அகத்திய மலை, அகத்தியர் வாழ்ந்த பகுதி அகத்திய மலை, மகேந்திரகிரி அந்த மலையும் நெல்லை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்மளுடைய இந்த தமிழ்நாடு இருக்குல்ல, இந்த தமிழ்நாடை வந்து கொஞ்சம் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கோண வடிவத்துல இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பகுதியை முக்கோண வடிவத்துல தமிழ்நாடுனுடைய பீடபூமி அமைஞ்சிருக்கு. இந்த முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய இதனுடைய மொத்த பரப்பளவு பார்த்தோம்னா 60,000 சதுர கிலோமீட்டர். அதாவது பீடபூமி வகையில இது வரைக்கும் நம்ம மலைகளை பத்தி பார்த்தோம். இப்ப நிலப்பகுதியில தமிழ்நாடுனுடைய அளவீடுகளை பார்க்க போறோம். தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா முக்கோண வடிவத்தில் அமைந்துள்ள பீடபூமி. ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. முக்கோண வடிவத்தில் அமைந்துள்ள பீடபூமி தமிழ்நாடு. இது வந்து 60,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு காணப்படக்கூடிய ஒரு முக்கோண வடிவமைத்துல அமைந்திருக்கக்கூடிய பீடபூமி. இதனுடைய உயரம் வந்து கிழக்குல இருந்து மேற்காக அப்படி போகும். கிழக்கு டு மேற்கு, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். கடல் மட்டத்துல இருந்து தமிழ்நாடு எவ்வளவு உயரத்துல இருக்கு பார்த்தோம் அப்படின்னா 150 மீட்டர்ல இருந்து 600 மீட்டர் வரைக்கும் அந்த தமிழ்நாடுனுடைய அந்த கடல் மட்டத்துல இருந்து அதனுடைய பரப்பளவு அமைஞ்சிருக்கு. அதாவது 150 மீட்டர்ல இருந்து
அப்படியே மேற்கு நோக்கி அப்படியே ஏறிக்கிட்டே வந்தோம்னா 600 மீட்டர் வரைக்கும் அதனுடைய நிலப்பகுதி அமைஞ்சிருக்கு கடல் மட்டத்துல இருந்து. இதனுடைய வடமேற்கு பகுதியில தமிழ்நாடு பீடபூமியினுடைய வடமேற்கு பகுதியில பாரமஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீடபூமி. இது ஒரு முக்கியமான ஒன்னோடு. பாரமஹால் வடமேற்கு பகுதி. வடமேற்கு பகுதினா உங்களுக்கு கர்நாடகா தான். தமிழ்நாடுடைய சொல்லுங்க. சார் அந்த தமிழ்நாடு கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ ஹைட்டுங்க சார்? 150 மீட்டர்ல இருந்து 600 மீட்டர் வரைக்கும். இந்த தமிழ்நாடுனுடைய பீடபூமியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து 150 மீட்டர்ல இருந்து 600 மீட்டர் வரைக்கும் இருக்கு. பீடபூமின்னு டாபிக் போட்டுக்கோங்க. தமிழ்நாடுனுடைய பீடபூமி பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்துல இருக்கு. இது வந்து 60,000 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய அளவு இருக்கு. இதனுடைய உயரம் வந்து கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி அப்படியே படிப்படியா விரிவடைஞ்சு போகுது. ஓகேங்களா? கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் அப்படியே விரிவடைஞ்சு செல்லுது. கடல் மட்டத்துல இருந்து 150 மீட்டர்ல இருந்து 600 மீட்டர் வரைக்கும் இது வந்து காணப்படுது. வடமேற்குல வந்து பாரமஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரமஹால் பீடபூமியில இருந்து வடமேற்கு இதனுடைய வடமேற்கு பகுதியில பாரமஹால் பீடபூமி அப்படிங்கிற அந்த பகுதி அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடுனுடைய வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள பீடபூமி எதுன்னு பாத்தீங்கன்னா பாரமஹால். பாரமஹால் இது வந்து மைசூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைசூர் அந்த கர்நாடகனுடைய பகுதி தான் மைசூர். ஓகேங்களா? இதனுடைய ஒரு பகுதி தான் மைசூர். பாரமஹால் அதனுடைய ஒரு பகுதி மைசூர். ஸோ இந்த பாரமஹால் பீடபூமியில தான் தமிழ்நாட்டினுடைய 2 மாவட்டங்கள் அமைஞ்சிருக்கு. ஒன்னு தர்மபுரி, இன்னொன்னு கிருஷ்ணகிரி. தர்மபுரி கிருஷ்ணகிரி வந்து அந்த பாரமஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீடபூமி பகுதியில அமைஞ்சிருக்கு. வடமேற்கு பகுதியில கர்நாடகனுடைய எல்லையாக இருக்கக்கூடிய பகுதி. அடுத்தது கோவை பீடபூமி. கோவை மாவட்டம் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பீடபூமிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கோவை பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட அந்த பகுதி அமைஞ்சிருக்கும். இது கிட்டத்தட்ட 150 மீட்டர்ல இருந்து 450 மீட்டர் வரைக்கும் உயர்ந்து செல்லும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த பீடபூமியில தான் சேலம், கோவை, ஈரோடு. கோவை பீடபூமி மட்டும் பீடபூமி வந்து நீலகிரி மற்றும் தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கோட இடையில அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி. ஓகேங்களா? இந்த 2 மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதி தான் கோவை பீடபூமி. இது வந்து 150 மீட்டர்ல இருந்து 450 மீட்டர் வரைக்கும் இதனுடைய உயரங்கள் வந்து காணப்படும். இதுல வந்து பார்த்தோம்னா சேலம், கோவை, ஈரோடு இந்த பகுதி எல்லாமே இந்த கோவை பீடபூமியோட உள்ளடக்கிய பகுதி. இந்த 3 மாவட்டங்கள் சேலம், கோவை, ஈரோடு, அதாவது கொங்கு மண்டலம் சொல்லக்கூடிய இந்த 3 பகுதிகளும் கோவை பீடபூமியில தான் வரும். இதனுடைய மொத்த சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பார்த்தீங்கன்னா 2560 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்த பீடபூமியில தான் ஒரு முக்கியமான ஆறு, மோயார் ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு. இந்த மோயார் ஆறு தான் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த பாரமஹால் இருக்குல்ல, அந்த மைசூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீடபூமியை 2ஆ பிரிக்கிறது. வந்து இந்த கோவை பீடபூமியையும் இந்த பாரமஹால் பீடபூமியையும் 2ஆ பிரிக்கக்கூடிய ஒரு ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா மோயார் ஆறு. இந்த மோயார் ஆறு தான் பாரமஹாலையும் இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பீடபூமியையும் தனியா பிரிக்குது. மோயார் ஆறு. ஸோ அதே மாதிரி நீலகிரியில வந்து பல மலை பகுதிகள் இருந்தாலும் அதுல வந்து சிக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீடபூமி இருக்கு. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியா வந்து நீலகிரியை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது. நீலகிரியில பல மலை பகுதிகள் காணப்பட்டாலும் சிக்கூர்ங்கிற சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அந்த பீடபூமி மிக முக்கியமான ஒரு பீடபூமியா நீலகிரியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பகுதியா பார்க்கப்படுது. அடுத்தது மதுரை பீடபூமி வந்து பாத்தீங்கன்னா வைகை ஆத்துல இருந்து தாமிரபரணி வடிநில பகுதிகள் வரைக்கும் மதுரை பீடபூமி. மதுரைங்கனாலே வைகை ஆறு வந்துடும். ஸோ வைகை ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறுல இருந்து
தாமிரபரணியினுடைய வடிநில பகுதி, தாமிரபரணியுடைய வடிநில பகுதினா தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயில் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இறங்கி போனோம்னா கன்னியாகுமரி வரைக்கும் தொற்றும். ஸோ இது எல்லாமே மதுரை பீடபூமியை ஒட்டியுள்ள பகுதிகள் தான். அடுத்தது சமவெளிகள். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்று சமவெளி மிக முக்கியமான வளமிக்க சமவெளியாக ஒன்றா பார்க்கப்படுது. ஏற்கனவே காவிரி ஆறு அந்த போய் முடியக்கூடிய அந்த பகுதியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது போய் அந்த கடல்ல கலக்கக்கூடிய அந்த பகுதி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கிளையாறுகளை உருவாக்கி நிறைய ஒரு வளங்கொழிக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும். அதை தான் தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காவிரி ஆற்று சமவெளி வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வளமிக்க சமவெளியா பார்க்கப்படுது. இதுல வந்து கிட்டத்தட்ட சேலம், கரூர், திருச்சி, ஈரோடு, தஞ்சை, திருவாரூர், நாகை இந்த மாவட்டங்கள் எல்லாமே இந்த காவிரி ஆற்று சமவெளியில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் தான். சேலம், கரூர், திருச்சி, ஈரோடு, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், தஞ்சை, திருவாரூர், கடைசியா நாகப்பட்டினம். இது எல்லாமே காவிரி ஆற்று சமவெளியோட இணைந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள். அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரை பார்த்தோம்னா சோழமண்டல கடற்கரை, கோரமண்டல கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலே ஓடும். எங்கன்னா கர்நாடகா பகுதியிலேருந்து வரும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில். ஸோ தமிழ்நாடுனுடைய கடற்கரையை இரண்டா பிரிப்பாங்க. ஒன்று சோழமண்டல கடற்கரை, இன்னொன்று கோரமண்டல கடற்கரை. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலே இந்த கடற்கரையை வச்சுதான் பேரு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ். கோரமண்டல கடற்கரை இந்த 2 கடற்கரை சமவெளிகளை கொண்டது. இது வந்து பார்த்தோன்னா சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் தமிழகத்தினுடைய கடற்கரை பகுதிகள். ஸோ சென்னை அந்த எண்ணூர்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரியினுடைய முடிவு வரைக்கும் கடற்கரை பகுதிகள் தான். அதே மாதிரி தூத்துக்குடி, ராம்நாடு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தேரி குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேரினா இந்த சிவப்பு கலர் மண்ணாலான ஒரு பாலைவன பகுதி மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செம்மண். அது அந்த தேரி காடு, தேரி குன்றுகள் அது வந்து எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னா தூத்துக்குடி, ராம்நாடு. அது சிவப்பு கலர்ல பாலைவனமாக இருக்கக்கூடிய பகுதி. இரும்பு ஆக்சைடு அந்த மண்ணல்ல அதிகமாக இருக்க சொல்றாங்க. அதில் நிறைய அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. ஸோ அந்த தேரி காடு, இந்த தேரி குன்றுகள் வந்து இந்த 2 மாவட்டத்துல தான் அமைஞ்சிருக்கு. அடுத்தது காவிரி ஆறு. ஸோ காவிரி ஆறுங்கிறது முக்கியமான ஆறு. தமிழகத்துல வந்து பாயக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆறுல காவிரி ஆறும் ஒன்று. ஸோ காவிரியை வச்சுதான் டிஸ்பியூட்டே வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. அது இன்னும் வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. காவிரி வந்து கர்நாடகத்துல கூர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்துல பிரம்மகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குன்று உண்டு. பிரம்மகிரி அப்படிங்கிற அந்த குன்றுல தலை காவேரி அப்படிங்கிற அந்த பகுதியில தான் உற்பத்தி ஆகுது. கர்நாடகத்தின் கூர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்துல பிரம்மகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை குன்றுல தலைக்காவேரினா காவிரி ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இடம். அந்த இடத்துலதான் இந்த காவிரி ஆறு உற்பத்தி ஆகுது. இதனுடைய மொத்த தமிழ்நாட்டுல மட்டும் பாயிறத சொல்லணும். காவிரி ஆறு கர்நாடகால இருந்து எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு தூரம் பாயும். ஆனா தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலாம். தமிழ்நாட்டுல என்ட்ரி ஆகுதுல ஒகேனக்கல்ல இருந்து கடலூர் வரைக்கும், நாகப்பட்டினம் வரைக்கும் கலக்கக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 416 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டுல பாயுது. காவிரி ஆறு பாயக்கூடிய தமிழ்நாட்டில் பாயக்கூடிய மொத்த பகுதி வந்து 416 கிலோமீட்டர். தருமபுரியிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் 416 கிலோமீட்டர் தூரம் தமிழ்நாட்டில் பாயுது.
ஸோ இந்த காவிரி ஆறு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எல்லையாக கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லையா அமைஞ்சிருக்கு. அதாவது தமிழ்நாட்டையும் கர்நாடகத்துக்கும் இந்த எல்லையா அந்த காவிரி ஆறு 64 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லையா அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த காவிரி ஆறுல தான் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் சொல்லக்கூடிய அந்த மேட்டூர் டேமு இந்த காவிரி ஆறுல தான் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த மேட்டூர் அணையினுடைய மிக முக்கியமான துணை ஆறுகள் பார்த்தீங்கன்னா பவானி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துணை ஆறு இதனுடைய முக்கியமான ஒரு துணை ஆறுகள். அடுத்தது இது கரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்துல 10 கிலோமீட்டர் தொலைவில் திருமுக்கூடல் அப்படிங்கிற இடத்துல வலது புறமாக அதாவது வலது கரையில 2 துணையாறுகள் இருக்கு. அதனுடைய துணையாறுகள் முக்கியமான ஆறுகள் கரூர் மாவட்டத்துல 10 கிலோமீட்டர்ல திருமுக்கூடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல திருமுக்கூடல் அப்படிங்கிற அந்த இடத்துல 2 வலது கை புறமாக அதாவது வலது கரை லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல 2 துணை ஆறுகள் வந்து இதனோட சங்கமிக்கும். அந்த துணை ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அமராவதி, இன்னொன்னு நொய்யல். அமராவதி, நொய்யல். ஸோ இந்த 2 ஆறும் வந்து சேர்ந்தனால இதனுடைய பேரே மாறிடும். என்ன பேர் அப்படின்னா அகன்ற காவேரி அப்படிங்கிற பேரோட இது வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். இது காவிரி ஆறு தான். கரூர் மாவட்டத்துல திருமுக்கூடல் அப்படிங்கிற அந்த இடத்துல வலது கரையில 2 ஆறுகள் வந்து அதனோட சங்கமிக்குது. அமராவதி, நொய்யல். இந்த 2 ஆறும் சேரனால இதனுடைய அகலம் கூடுது. அதனால இதனுடைய பெயரும் வந்து என்னதாகுதுன்னா அகன்ற காவேரி அப்படிங்கிற அந்த சிறப்பு பெயரோட தமிழ்நாடுல மீண்டும் வந்து என்ன பண்ணுது தன்னுடைய பயணத்தை வந்து தொடங்குது. ஸோ திருச்சியில இது திரும்ப 2 கிளைகளா பிரியுது. ஸோ திருச்சியில வந்து 2 கிளைகளா பிரிஞ்சு ஒன்று வடக்கிளை, இந்த வடக்கிளை வந்து கொள்ளிடம் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியாகவும் தென் கிளை வந்து காவிரி பாயும் மற்றொரு இடமா இருக்குது. ஸோ இங்க தான் வந்து என்னன்னா இந்த காவிரி டெல்டா சமவெளி வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெல்டா பகுதி திருச்சியில 2 கிளையா பிரியுது. ஒரு கிளை வந்து கொள்ளிடம், அதுதான் வட கிளைன்னு சொல்லுவாங்க. வட பகுதி நார்த் பிரான்ச் அது வந்து கொள்ளிடம். தென் பிரான்ச் சவுத் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா காவேரி பாயக்கூடிய டெல்டா சமவெளி. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் வந்து இந்த திருச்சியில இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 தனியா பாஞ்சதுக்கு அப்புறம் திரும்பியும் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற பகுதியில வந்து ஜாயிண்ட் ஆகி அங்க ஒரு தீவை வந்து உருவாக்கும். ஸோ அந்த தீவுல தான் வந்து முக்கியமான ஒரு அணைக்கட்டு கரிகால சோழன் கட்டிய கிராண்ட் அணைக்கட் கல்லணை அப்படிங்கிற பகுதி அந்த திருச்சி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவிரி ஆறினுடைய அந்த வலைப்பின்னல், அந்த வலைப்பின்னல்லாம் அது போய் முடிகிறது பார்த்தீங்கன்னா மேப்ல அப்படி ஒரு நெட்டு மாதிரி இருக்கும். அந்த வலைப்பின்னலுக்கு தான் தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது நேரா போய் கடலூர்ல தெற்கு பகுதியில கடலை போய் சந்திக்குது. இதுதான் காவிரி ஆறினுடைய வரலாறு. இது பெரிய ஒரு தொகுப்பு. உங்களுக்கு நான் வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்கிறதுக்கு நான் ஷார்ட்டா இதோட சொல்லியிருக்கேன். ஸோ இதோட கிளாஸை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலாறு, தென்பண்ணை, மற்ற ஆறுகள்லாம் இருக்குது. அதை வந்து நாளைக்கும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எனி டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கொஸ்டின் அரைஸ் பண்ணுங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து யூனிட் 9ல கேட்கக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாமே வந்துட்டு என்னுடைய சொந்தமான ஒரு இதோ எதுவுமே கிடையாது. ஸ்கூல் புக்கில் நீங்கள் அங்கங்கே தொட்டு தொட்டு பார்க்கக்கூடியதை நான் உங்களுக்கு ஒரு கோர்வையாக கிளப் பண்ணி எல்லாத்தையும் நடத்தியிருக்கேன். ஸோ இது 10th 9th +1 +2 ப்ளஸ் வந்து மற்ற ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள் ஃபுல்லாமே இருக்கும். நீங்கள் கூட கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நாட்கள் இல்லாதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய பார்ட்டிசிபேஷனை நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள்.
சரி, இதோட கிளாஸ் வைண்ட் அப் தேங்க்யூ ஸோ பண்ணுங்க. மச் சார். இப்போ நீங்க சொன்னது வந்து உண்மையிலேயே சொன்ன மாதிரி இந்த குரூப் 2ல கூட இந்த யூனிட் 9ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி இப்போ நீங்க அதையும் வச்சு அதோட ஜாகிரபியையும் கம்பைன் பண்ணி சொன்னது மாதிரி ஃபுல்லா இருந்ததுங்க சார். இந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். யாருக்கும் தேங்க்யூ மேடம். டவுட்ஸ் இருந்ததுன்னா சார்ட்ட கேட்டுக்கோங்க. மேபி டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாமே ரொம்ப அழகா தனித்தனியா எடுத்து சொல்லியிருக்கீங்க. சார் சொன்னது அப்படியே மேப்போட நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் மறக்காது. இது என்னோட சின்ன சஜஷன். இந்த மேப்பை வச்சுட்டு நீங்க சார் சொன்னது ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு இடத்தையும் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபுல்லா வந்து மெமரிஸ் ஆயிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். கிரேட் செஷன் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இனி வரக்கூடிய காலங்கள்லையும் ஜிகே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஜிகே, வேற எதுவும் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து தனியாக போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 2 monthsக்குள்ள நம்ம கம்ப்ளீட்டாகவே ஜிகே முடிச்சிடலாம். அதனால எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ லா பேப்பர் வந்து இன்னும் ஒரு 2 monthsக்குள்ள நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதனால் பயம் இல்லாமல் நம்ம எக்ஸாம் எழுதுவோம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். கிளாஸ் எக்ஸலண்டா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ சார். ஒரு கிளாஸ் சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே சார். தேங்க்யூ சார்.